அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பில் பெஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தேன், அதில் கேட்டிருந்தாங்க. ஸோ யூடியூப்பில் பெஸ்ட்டுன்றது எதுவும் கிடையாது. ஸோ மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை தான் பெஸ்ட்டாக நம்ம மாற்றிக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கேட்டகரிஸை நான் பெஸ்ட்டாக நான் சொல்வேன். ஏன்னா இது எல்லாமே யூடியூப்பில் நல்ல வியூஸ் கொடுக்குற கேட்டகரிஸ். ஸோ இந்த கேட்டகரிஸில் உங்களுக்கு எது வருதுன்னு சொல்லிட்டு அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் புது சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, மானிட்டைசேஷன் வரைக்கும் வீடியோ இருக்குது. ரொம்ப ஈஸியாக தமிழில் ஃப்ரெண்ட்லியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 கேட்டகரின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே 1 by 1 உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக் அண்ட் கேஜெட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன சப் கேட்டகரி வரும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அன்பாக்சிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஆப் ரிவ்யூ, ஏஐ டூல்ஸ். இதை பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா அதிக ரெவன்யூவும் எடுக்கலாம், நல்ல வியூஸும் போகும். ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வமாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்காது, இது எவர் கிரீன் கண்டென்ட், சரிங்களா. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ தமிழ் சப்ஜெக்ட் ஃபுல்லாக அப்படியே லைன் பை லைனாக எடுத்து நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் எவர் கிரீன் கண்டென்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிகே, ஸ்டடி, டிப்ஸு, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் ஃபேக்ட்ஸ். இந்த சயின்ஸ் ஃபேக்ட்டுக்கு வந்து ரொம்ப வியூஸ் நல்லாவே போகும். அதுக்குண்டான இமேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் போகும். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட். இதில் என்டர்டெயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காமெடி, ஷார்ட்ஸு, மீம்ஸு, ட்ரோல் எடிட்ஸு, இது எல்லாமே நல்லா ரீச் கொடுக்கும். ஆனால் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டில் உங்களுடைய ஃபேஸை நீங்கள் மக்கள்கிட்ட பதிய வைக்க கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும். இதுவும் நல்ல கேட்டகரி தான். ஸோ கண்டிப்பாக இந்த என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரிக்கு அமௌண்ட் கம்மி தான், சரிங்களா. ஏன் அமௌண்ட் கம்மினா, இப்போது டெக் வீடியோனா இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. அப்படி பார்க்கும்போது எனக்கு விளம்பரங்கள் வரும். அதுவே என்டர்டெயின்மெண்ட்னா ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சா பார்ப்பீங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய வியூஸ் இருக்குது, ஆனால் அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, சரிங்களா. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி டெல்லிங். ஸோ சிறிய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் நீங்கள் ரெகுலராக ஸ்டோரி டெல்லிங் வந்து ஃபாலோ பண்ணலாம் உங்கள் சேனலில். உங்கள் சேனலுக்குன்னு ஒரு நீச் சப் நீச்சுனா பேய் ஸ்டோரியா, இல்லை லவ் ஸ்டோரியா, இல்லை சேட் ஸ்டோரியா, இல்லை வந்து ஏதாவது ஆர்ஆர் மூவி ஃபிலிம் ஸ்டோரியா, இந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கிட்டு எவ்ரிடே ஒன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கும் அதிக ரெவன்யூ வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸும் கிடைக்கும். உங்கள் சேனலை யூனிக்காக நீங்கள் கொண்டுட்டு போங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் கேமிங். இந்த கேமிங் சேனலும் இப்படி தாங்க, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம், நீங்கள் ஃபன்னி கமெண்ட்ரி. இந்த கேமிங் நிறைய கேமிங் சேனல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வியூஸ் போகுது. ஸோ நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் விளாக். இது பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைல் ரெகுலராக நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் வந்து உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். அப்படி ப்ரமோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம்மை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டெய்லி விளாக் போடுறவங்களுக்கும் நல்ல மவுஸ் இருக்குது. அது வந்து அதுக்காக மற்றவங்களுடைய ரீயூஸ்டு, அதாவது யூசிஸ் வந்து தொட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூலெஸ் தான். நீங்களாக ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட் 7th பார்த்தீங்கன்னா நியூஸ். இந்த நியூஸ்க்காக பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் என்ன நடக்குதோ நம்ம நாட்டில் அது எல்லாமே நீங்கள் முக்கியமான ஹைலைட்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற சேனலாக இருந்தீங்கன்னா வேறு லெவலில் வியூஸ் போகும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 7 பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னொரு சேனல். கண்டிப்பாக நீங்களும் மானிட்டைசேஷன் வாங்கலாம். ஆனால் வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம எத்தனை சேனல் ஆரம்பித்தாலும், ஏன் அது நானாக இருந்தாலுமே சரி, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணலைன்னா உங்கள் சேனலுக்கு க்ரோத் இருக்காது. ஸோ கன்சிஸ்டன்சி மஸ்ட்டு. தொடர்ந்து ஒரு சீரியல் மாதிரி, தொடர்கதை மாதிரி உங்கள் சேனலை நீங்கள் கொண்டுட்டு போகணும்.
அது மட்டும் இல்லை, உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எந்த டவுட்டாக இருந்தாலும் சரிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ரெடி பண்ணுறேன். ஆல்ரெடி வீடியோ கேட்டவங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக மானிடைசேஷன் ப்ராசஸிங்னா நிறையவே மாறி இருக்குது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 8946014557 ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். 199 ரூபாய்க்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூடியூப் பற்றி பேசிக் சொல்லித்தரேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேஸ் மட்டும் கற்றுக்கிட்டா தான் மேலே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி, நீங்கள் யூடியூப்பில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எங்கேருந்து சினிமா சாங் எடுக்கணும், எங்கேருந்து சினிமா சாங் எடுக்கக்கூடாது, இமேஜும் அதே போல் தான், சவுண்ட்ஸு, இமேஜ் போடலாமா, இது போன்ற பல்வேறு டவுட்டுக்கு ஜஸ்ட் 199 தேர்வு இருக்குது. அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சேனலை நீங்கள் க்ரோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.